ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோக்கு எப்படி கேப்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ கேப்கட்டை பொறுத்தவரையிலும் வீடியோவில் ஜென்ரேட் ஆகக்கூடிய கேப்ஷன்ஸ் இங்கிலீஷில் தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ சில பேர் நம்ம பார்த்துருப்போம், நிறைய ரீல்ஸில் தமிழில் கேப்ஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ஷன்ஸை கேப்கட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளிப் சாம்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ கிளிப் சாம்ப்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட விண்டோஸ் அந்த இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கிளிப் சாம்ப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கிளிப் சாம்ப்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஒன்று வரும். அந்த அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம்ப். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணாலும் எனக்கு ஓப்பன் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வீடியோ இது. ஸோ ஜிபி முத்தோட வீடியோவில் நம்ம தமிழ் வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் பேச பேச நமக்கு கீழே தமிழில் கேப்ஷன்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கிளிப் சாம்ப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மீடியா ஃபைலை ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண ஃபைலை டைம் லைனுக்கு மூவ் பண்ணி வச்சிருங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி செலக்ட் பண்ணலாம், நான் ஃபர்ஸ்ட் இதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நான் மறுபடியும் அந்த கேப்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டர்ன் ஆன் கேப்ஷன் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல உங்களுக்கு தேவையான என்ன லாங்குவேஜ்ல நீங்க கேப்ஷன் ஜென்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்ல ஜென்ரேட் பண்ணலாம். நம்ம தமிழ்ன்றதை கொடுத்துட்டு இங்க கன்ஃபார்ம் செட்டிங்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணதுனால எனக்கு ஜென்ரேட் பண்ண வீடியோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வருது. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது லோட் ஆகும். ஸோ ஒரு சின்ன வீடியோக்கு இது லோடிங் டைம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கும். ஸோ பட் ஸ்டில் உங்களுக்கு கேப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் அதை வெயிட் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப்ஷன்ஸ் ரொம்ப அப்சல்யூட்டாக இருக்காது, 100% அக்யூரஸியாக இருக்காது. பிகாஸ் அது ஆட்டோ கேப்ஷன்றனால இவங்க பேச பேச ஓரளவுக்கு ஒரு 80% கவர் பண்ணிடும். பேலன்ஸ் 20% நம்ம கொஞ்சம் பார்த்து மேனுவலாக சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழ்லையும் உங்களோட கேப்ஷனை ஆட் பண்ணிக்க முடியும் உங்கள் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.